ஹாய்மா. ஹாய். ஆஸ்மா செஞ்சை வந்து என்னாச்சுன்னு தெரியல, தெரியல. அடிபட்டுருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக். ஒரு லைக் ஷேர். ஐயோ, அவங்க அப்பா அப்பா அப்ப இறந்துட்டேன் தான் போலங்க. அவங்க அப்பாவோட பேச காமிக்கிறாங்க இல்ல, இலைகள் பூரா உதிருது அப்படியே. பூக்கள் எல்லாமே உதிர்ந்துருச்சு. இவ ஆமா, கோனை அவளுக்கு தலையே சுத்துது. காத்தடிக்குதா? ஓ, காத்துல எல்லாமே அந்த பூலாம் பூரா பறந்துச்சு எல்லாமே. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்றது இல்லை. அது அப்பயே சொல்லுவாள்ல. நேற்று என்னை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அதை பார்த்து. சுத்தமாக பாவம், ஒன்றும் முடியல. அவனும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி ஒன்று அந்த கட்டத்துக்குள்ள இருந்து வெளியேற்ற முடியல. வெளியேற்றிருந்தேன்னு தப்பிச்சிருக்கலாம். நேற்று அந்த சீன் வந்து அப்படியே மனசை நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான சீனாக இருந்துச்சு. அவன் இறந்துட்டானே, இவன் நிலைமை என்னன்னு தெரியல. சிக்கம்மாரை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பண்ண முடியாதா? அவ்வளோதான். போய் என்ன பண்ண முடியும்? பாவத்தை ஓடுறாங்க. ஆனா இவனை எப்படி காப்பாத்துறது? இவங்க ரெண்டு பேரையும் அவன் வேற பிடிச்சி வச்சுட்டேன். ரெண்டு பேர் இருந்தாங்க. அவன் கையை வச்சு பிடிச்சிட்டேன். கரெக்டா நெஞ்சிலே செத்துட்டேன் போலங்க. அது மெடிக்கல் நெஞ்சா யாரா இருந்தா கூட ஏதாவது காப்பாத்தலாம். அவ இருந்திருந்தா கூட இந்த மாறிட்டானே. ஆமா, பழைய சும்மா விடாம பாவம் இல்லை, கூட முடியல. இவனாலே முடியலையே. ஐயோ, ஒரே போல போட்டு தெளிச்சேன் ரெண்டு பேரையும். சிக்கமாரு ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே தடவை செய்ய முடியல அவங்களால. முடியல. பவர் போச்சு. என்னது? ஐயா, அங்க இருந்தா இது பூரா வந்து பறவைங்க. இல்ல, காத்து மாதிரி இட்டாச்சில வருது. எங்க காக்கா வந்தா இட்டாச்சி வருங்க. யாரும் தெரியல, இவரு காக்காயே கிளப்பி விட்டாங்க. கத்திர வருது. வந்துட்டாங்க, இந்த குரூப் வந்துட்டாங்க என்கிட்ட வந்து. இனிமே லேட்டா வந்துட்டீங்களேடா. என்ன கூட கொஞ்சம் அவ்வளோ லேட்டா வந்துட்டீங்களேடா. இவன் விட்டுருக்கான் போலங்க. ஆமா, அப்படியே நிறைய வரையில திசை திருப்புறது. செய்தி முன்னால கொஞ்சம் இது பண்ணிடுறாங்க, கூட மாற்றி விடுறது. புகையை போட்டு விட்டேன். ஆமா, அவங்க தப்பிச்சுருவாங்களோ. தப்பிக்கிறதுக்கு தப்பிச்சிட்டாங்க போலையே. எங்க கொண்டு கொடுத்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க இல்லைங்க. மெடிக்கல் இவன் இருக்கா? அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுமா. ஏங்க இல்லங்க, அவ வந்து சேர்த்து விட சொல்லுவாள்ல ஃபர்ஸ்ட் டைம்ல. அவட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பாள்ல. மூச்சு இருக்கான்னு பாக்குறேன். ஆமா. ஐயோ, லேசா ஏங்குது. துடிக்குது. ஆமா, லேசா ஏங்குது. ஆமா, இப்போ உடனே எப்படி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்? நேத்து நீ ஒரு அதுக்கு திருப்பி வந்துட்டேன்.
சரி. ஆமா இவன் இது ஆமா ஒன்றா பண்ணி 35 மில்லியன்ல. ஆமா இவனோட சண்டை போட்டுருந்தா கூட அவனை அதத்தேன் தூக்கிட்டு போகலாம்ல, அவ்வளோதான் இல்லை. ஆமா ஓகே. எப்படியாவது இவங்க போயிட்டாங்கன்னா கூட அது அவனை ஒரு டயத்துக்கு கொண்டு கூட்டிட்டு ஆமாம். போயிட்டாங்கன்னா ஐயா அதை வேற ஐயோ எந்த வந்துட்டானே இங்கே இன்னமும் விட மாட்டேங்கிறானே. ஐயோ விட மாட்டாங்களோ சரி. அது யாரு ஐயோ, பறவைகளா அந்த குரூப் இவங்க வந்திருந்தாங்கன்னா நல்லா அவங்க வேற போய் அங்க தண்ணிக்குள்ளே அதுலயே மூழ்கிட்டு இருக்காங்க இங்க. ஆமாம். இது யாரு? யாரோ உட்காந்துருக்கியா இட்டாச்சியா ஏதோ ஆர்டர் போடுறேன், திரும்ப வர சொல்லி வைக்கல. இட்டாச்சியா அது ஏதோ ஆர்டர் அது இவங்களுடைய ஹெட்டு அந்த மாதிரி. இட்டாச்சி தானே அது யார் இல்லைம்மா அவங்க ஹெட்டு இந்த மாதிரி இமீடியட்டாக வர சொல்லியிருக்கேன். ஓ இந்தா ஆமா அவங்களுடைய இலக்கு வந்து அந்த இது டூ டைல்ஸ் பிடிக்கிறது தானே. ஆமா இவதான் அந்த 9 ஆள் போல. அப்பா எப்படியோ விட்டாங்கடா சாமி ஆஸ்மாவை இல்லை எப்படியோ என்னாச்சுன்னு காப்பாத்திட்டாங்க. தெரியலையே. அவன் இவன் வந்திருந்தானே, சாகுரா வந்திருந்தானே. ஏன் இவளும் இதுதாங்க மெடிக்கல் நெஞ்சாதாங்க ஈனோவோ இதோட கிளம்பிட்டாங்களே. ஆமா நினைக்கிறானா நியூஸ் பாக்குறானோ நாங்க திரும்ப வர வரைக்கும் தயவு செஞ்சு இங்கே இருங்க. உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை காப்பாத்த முடியாது. எப்படி சொல்லிருக்கேன் பாருடா எப்படி பாரு அவங்க போயிட்டாங்க. ஐயோ போயிட்டு சீக்கிரம் கிளம்புங்கடா. இவளுக்கு கொஞ்சம் ஆமா தெரியுமா? இல்ல இவ ட்ரைனிங் பண்ணிருக்கா. என்ன வேணான்றேன். ஐயோ ஐயோ என்ன இப்படி எப்படி சொல்றேன். என்னடா கொஞ்சம் சந்தோஷப்பட விட்டியா இப்படி திரும்ப இப்படி பண்றாங்க. ரொம்ப இதாகிடுச்சு கூட. ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஏதாவது பண்ணி கூட ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். எப்படியாவது காப்பாத்திட்டாங்கன்னா உன்னைய ரொம்ப பிடிக்க முடியும் எனக்கு. ஐயோ எப்படியாவது காப்பாத்தி இல்லை ஏதோ பண்ணுறா அதே எப்படியாவது காப்பாத்தினாங்கன்னா தேவை அதத்து இல்லையே இவளே இது பண்றாளே. ஆமாம் இந்தா சொல்லிட்டார்ல. ஐயோ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இருந்து கொண்டு போக முடியும். அவ இருந்தா கூட ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பா சொன்னாடே. அதே அங்கே கொண்டு வர அளவுக்கு டைம் இல்லை. வாழ்க்கையில இப்பதான் எனக்கு 3வது ஹோக்காகி சொன்னதெல்லாம் ஒரு வழியா புரியுதுன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல நான் எப்பவும் கொஞ்சம் ஸ்லோ தான். நான் இப்ப ஈனோ, ஜோஜி, ஷிகமாரு உங்க 3 பேருக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருங்க சென்சை. உங்களை என்ன நிறுத்த சொல்லிட்டேன். ஆசமா சென்சை சொல்ல போற கடைசி விஷயத்த எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ஏனோ சொல்லுங்க. நீ கொஞ்சம் வெறப்பா நடந்துக்கிட்டாலும் மத்தவங்களுக்கு உன்னால நிறைய அன்பை கொடுக்க முடியும். அப்புறம் ஜோஜியும் ஷிகமாருவும் 2 பேருமே கொஞ்சம் விளையாட்டு பசங்க தான். அவங்கள பாத்துக்கோ. கண்டிப்பா சார். என்ன ஆனாலும் சரி நீ சாகுரா கிட்ட எப்பவும் தோக்கவே கூடாது. ரொமான்ஸோ கண்டிப்பா.
உன்ன மாதிரி ஒரு நண்பன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான். நீ ரொம்ப நல்லவன். கூடிய சீக்கிரம் எல்லாரை விடவும் சக்தி வாய்ந்த இதெல்லாம் ஷினோபியா பாவம் நீ சாமி. ஆமா இவனோட செஞ்சே இல்லை மேல அவங்களுக்கு. நம்பிக்கை வைக்கணும். புரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ கொஞ்சம் வெயிட் குறைச்சு அழகா இருப்ப. அது என்னால முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி ஆமா பண்றேன். ஆனா ஷிகமாரு, உன்னை பத்தி நான் என்ன சொல்றது? கூர்மையான உன்னோட அறிவை பயன்படுத்தி நீ கண்டிப்பா ஒரு சக்தி வாய்ந்த ஷினோபியா மாறுவ. வருங்காலத்துல கண்டிப்பா நீயும் ஒரு ஹோகாகேவா மாறுவ. உனக்கு அந்த மாதிரி பதவியில விருப்பம் இல்லைனாலும் ஏன் எப்படி எப்பயாவது சொல்லிட்டேன்? வாழ்க்கையில நீ பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாம எத்தனை தடவை ஷோகி விளையாடினாலும் கடைசி வரைக்கும் உன்னை வீழ்த்தவே முடியல. இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாம அரசரை பத்தி பேசினது உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அரசர் யாருன்னு சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் பக்கத்துல வா. காதுக்குள்ள ஐயோ ரகசியமால சொல்லிவிட்டியா, நம்மளுக்கு கேட்கலையே. யார் அந்த அரசர்? ஆனா ஆசுமா, அப்படின்னா அதுக்காக தான் நீங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஷிகமாரு. ரொம்ப வயசு. அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப அதால எதுவும் மாற போறது இல்ல. சிகரெட். கடைசியா ஒரு தடவை சிகரெட். எனக்காக அது தரியா? அது என் பவுச்ல இருக்கு. சே கடைசி என்னடா இந்த நிமிஷத்துல எபிசோட இப்படி சோகமா கொண்டாந்து முடிச்சு விட்டீங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம் விட்டாங்க. இது வேணான்ட்டானே. நல்ல ஒரு கதை முடிஞ்சு. அவ்வளோதான். இந்த சே முடி முடிச்சு விட்டாங்களே ஆஸ்மா சந்தியோட லைஃபை. சே இப்படி சோகமா முடிச்சுட்டீரடா. அவனுக்கே அது முடியல, நீ காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. அதனாலதான் கொண்டு போக வேணாம்ட்டேன். அதே இத்தனை பேர் இருந்து காப்பாற்ற முடியாது. அடே இவங்கள முன்னாடி வந்துருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இருந்துக்கலாம். மழையே பெஞ்சிருச்சுங்க. நல்ல மனிதர்களுக்கு மழை பெய்ஞ்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாவம் மழையே அழுகுது, வானம் அழுகிறது. ஒரு ஷினோபியா வீர மரணத்தை அடைஞ்சிருக்காரு. இதை கொண்டு வரணும்ல அவங்க. ஆமா அவங்களுக்கு அவங்க திரும்ப வந்து வந்தாங்கன்னா தூக்கிட்டு போய் இதே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே அந்த லைட்டரை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் போல. தனியாக வந்து அழுகிறேன். முடியுது. ரொம்ப சுகமாயிட்டால. தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்னன்றது அதான் சொல்லுவாள் என் பேரை. முடிஞ்சு இந்த 80வது எபிசோட் தானே. இந்த 80வது எபிசோட் வந்து ரொம்ப சோகமான எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஒரு செகண்ட் கூட நினைச்சேன் அவன் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, சரி ஓகே காப்பாத்திடுவாங்க ஆஸ்மா சஞ்சய் அப்படின்னு பார்த்தா கடைசியா
ஒரு ஸ்டேஜ் கூடிடுச்சு, ஆமா. பண்ண முடியலன்றது. அவங்களுக்கான ஒரு நல்ல லீடர் வந்து போச்சு. இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வர்ற எபிசோடில் பார்க்கலாம்.